இந்த இந்த திட்டங்கள் எல்லாம் அவங்க பேர்ல எல்லாம் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, எல்லா காலத்திலும் நடக்கிறதா, எல்லா இது யார் பீரியட்ல நடந்துங்கிறது தெரியறதுக்கு. இது சிபி சண்முகம் இந்த கேஸ் போட்டதுல தான் எனக்கு தமாஷா இருக்கு. இல்ல அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அது அது அதுதான் தமாஷா இருக்குது. இது இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாம இருந்திருக்காரு. ஒரு சின்ன கேள்வி, சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பூலோகத்திலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இவ்வளோ பெரிய பேர் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் அது ஒன்று தான். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ஸ்டேஷன். இவ்வளோ பெரிய பேர் வந்து பூலோகத்திலே கிடையாது இந்த ரயில்வே ஸ்டேஷன். சென்ட்ரல் ஸ்டேஷனுங்கிற எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு அந்த பேரை வச்சிங்க? இல்ல அது அதிமுக ஆட்சி காலத்துல அவங்களுக்கு ஒரு பெருமை இல்லையா? அது 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 வச்சே நியாயமா இருக்குது இல்லையா? அவரே கட்டாது, அது அதை விட்டுங்க, அது வெள்ளக்காரன் கட்டதே. இது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக கட்டினது கலைஞர். எம்ஜிஆர் கோயம்பேடுன்னு வச்சுக்கிட்டியா? யாரை வச்சுக்க, யாரை பேருக்கு? போரூர் பாலங்க, ஜெயலலிதா இருந்தவங்களும் அந்த பாலத்தை கட்ட விடாம தடுத்து நிறுத்திச்சு அந்தம்மா. கலைஞர் ஆரம்பிச்சார் கட்டி. அதுக்கப்புறம் எப்படியும் வந்து கட்டி முடிச்சப்புறம் எம்ஜிஆர் பாலம்னு பேர். எது ஏதாவது ஒரு திட்டம் வந்து எம்ஜிஆர் செஞ்சது உண்டா? அதுல ஏதாவது எம்ஜிஆருக்கு பொறுப்பு இருக்குது? அதுல சிஏஜி அறிக்கையில தெளிவா சொல்றாங்க, 9 ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஆட்சி தமிழ்நாடு வீணா போன காலம். இலவசங்களை இது பண்ணி மக்கள் வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே செய்யாத காலங்க தான் சிஏஜி அறிக்கை, சென்ட்ரல் ஆடிட் ஜெனரல். அப்படிப்பட்டவருடைய பேரை தமிழ்நாடு பூரா வச்சு விட்டுருக்கீங்க. அது நியாயம்னாக்க இது இது செஞ்சுபிட்டு கேட்கிறாருங்க. அவர் பேரை மக்களே ஆதரிக்கிறாங்க, நீ அதுபடி வேணாம்னு சொல்லலாம். அம்மான்ற பேர் வந்து ஒரு பொதுவான பேரா இருக்கு, ஸ்டாலின்ற பேர் ஒரு தனிப்பட்ட நபரோட பேரா இருக்கு, அவர் உயிரோட இருக்காரு, அதை எப்படி பயன்படுத்த முடியும்? உயிரோட இருக்கவங்க பேர் வைக்க கூடாதுங்கிறத வேணா நீங்க அப்செக்ட் பண்ணலாம். அவர் பீரியட்ல நடந்தது, அதனால அது அந்த பேர்ல தான் வைப்பாங்க. யா யா எல்லாருமே அந்த மாதிரி தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருடைய காலத்தில் நடந்துங்கிறது இருக்குது. அதனால அதை தப்புன்னு சொல்ல முடியாது. மக்கள் அதை வந்து எதிர்க்கவும் இல்லை, மக்கள் அதுக்காக போறாங்க.